விஜய் சாருடைய ஃபேன்ஸ்களை வந்து ஒரு ஆடியன்ஸ் சொன்னாங்க. அந்த ஒரு ஆடியன்ஸை வந்து மையப்படுத்தி ஒருத்தர் ஏதோ ரொம்ப எக்ஸைட் ஆகி கத்துறாப்ல. அந்த தியேட்டர்ல அன்னைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தது. இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும். ரசிகன் அப்படிதான் இருப்பான். ஏடா பரதேசி சாட்ட, நீ சொன்னல நான் அஜித்தோட ஃபேனு, நான் வந்து ரெண்டு படம் இருக்கும்போது நான் மொட்டை அடிச்சிட்டேன், ஏன் அதெல்லாம் பண்ண? அறிவில்ல வருது. நாளைக்கு நம்ம இப்படிலாம் வருவோம், வந்தோம்னா இப்படிலாம் நம்மளே கேட்பாங்கன்னு உங்களுக்கு அறிவில்ல வருது. உன் வயசுக்கு நீ பண்ணல, அந்த வயசுக்கு அதை பண்ணும். இன்னொன்று சொல்றேன் சார், விஜய் சாருடைய இன்னைக்கு நீங்க சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டேரக்டர்ஸுமே ரஜினி சாரோட ஃபேன் இருப்பாங்க. ரஜினி, நான் ரஜினியோட தீவிர ஃபேன். இப்போ நாங்களாம் விசில் அடிச்சிருக்கோம், பூ அள்ளி போட்டிருக்கேன் தியேட்டர்ல. நான் வந்து மிஸ் யூனிவர்ஸ் வச்சு டேரக்ட் பண்ணேன். நானும் விசில் அடிச்ச குஞ்சு தான், எங்க வளர்ந்துருக்கேன், மிஸ் யூனிவர்ஸ் வச்சு படம் டேரக்ட் பண்ணேன். யோசிச்சு பாருங்க. அப்போ நாங்களாம் வீணா போலியா? அதே மாதிரி இன்று விஜய் ரசிகர்கள் இன்று அவர் கொண்டாடினாலும் செலிப்ரேட் பண்ணாலும் அதுல எத்தனை பேர் எலன் மஸ்க் வருவான். எலன் மஸ்க் உலக பணக்காரனோட நம்பர் 1 பணக்காரர் வந்து எலன் மஸ்க். இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? சிவனாடா எத்தனை சிவனாடா இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? அது அந்த ஏஜுக்கான கொண்டாட்டம். அது நீ நான் போய் தரத பண்ணிருக்கேன், நான் போய் தரத பண்ணிருக்கேன், பண்ணி வந்தாதான் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரை நம்ம மெச்சூர் ஆகும். இப்படிதான் காலங்களை வந்து நம்ம வழி நடத்தி கொண்டு போகுது. இன்னொன்று சொல்றேன், நீங்க ஒரு ரசிகர்களை பார்த்து விஜய் சார் நீங்க வந்து கம்மியா எடை போடுறீங்க.